பிரைஸ் தி லார்ட். மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், செயின்ட் ஜான் சாப்டர் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த நாளில் சீஷர்களெல்லாம் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும், இந்த ஊழியத்தை எப்படி நடத்த முடியும், நாங்கள் என்ன பண்ணுறது? ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்கிறார். நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்துருக்குறோம். வாழ்க்கையில் விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் வாழ்க்கையை விட்டுடாதீங்க. நம்ம வாழ்க்கை இயேசுவுக்கு மட்டும்தான். வாழ்க்கையில் நண்பனுக்காக, சொந்தக்காக, உலகத்திற்காக, உலக பாசங்களுக்காக, நேசங்களுக்காக விட்டு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நேசிக்கிற எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் எதை விட்டாலும் பரவாயில்ல, வாழ்க்கையை விட்டுடாதீங்க, வாழ்க்கையை வித்துடாதீங்க. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். நிறைய பேருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இன்றைய தினத்தில் காணாமல் போவதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், ஏசப்பாவுடைய அன்பை பற்றி கொள்ள முடியலை, ஏசப்பாவுடைய பாசத்தை பற்றி கொள்ள முடியலை. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கர்த்தருக்காக வைரக்கமாக நின்றவர். பல ஆண்டுகளுமாக நான் அவரை சந்தித்தேன். அவரை சந்திக்கும் போது தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவ்வப்போது என்னிடத்தில் அவர் தொடர்பில் பேசுவார். முழுமையாக இயேசப்பா தான் எனக்கு என்று சொன்னார். ஆனால் நடந்தது பாருங்கள், பலவிதமான அன்புகள் அவருடைய வாழ்க்கையை சீரழிக்க முயற்சி பண்ணினது. ஒரு அன்பையும் தடை செய்யலை. எல்லா அன்புக்கும், பாசத்துக்கும், நேசத்துக்கும் உடன்பட்டவராய் அந்த சகோதரன் வாழ்ந்துட்டு இருந்தார். என்னிடத்தில் வந்து கேட்டார், இது என்ன, ஏன் இப்படி இருக்குது? நான் தான் ஆண்டவரை நேசிக்கிறேனே, எனக்கு இப்படிப்பட்ட அன்பு எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்குள்ள அசுத்தம் இருக்கிறது, நான் என்ன செய்ய? அப்போ நான் சொன்னேன், உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் ஆசீர்வாதங்கள், 15-68 வரைக்கும் அத்தனை விதமான சாபங்களை சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் இந்த பாதிப்புக்கு காரணம் உங்களுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணலை. உங்கள் கண்களில் ஒரு பாதிப்பு, ஒரு பாவங்கள், அசிங்கங்கள், அதனால் உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விட்டது. நீங்கள் கர்த்தரை பாருங்கள், அப்போ தான் நல்லா இருப்பீங்க. என் அன்பு சகோதரனே, இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும் நான் நம்புகிறேன். ஏசப்பாவிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நீங்கள் பேசுங்க, பாசமாக பேசுங்க. அப்பா, நான் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் ஜெபம். ஆண்டவரே, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கும்பா? எனக்கு அற்புதம் செய்வீங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு அதிசயம் செய்வீங்களா? எனக்கு என்னுடைய வேலையில் ஒரு அற்புதம் நடக்கணும். என் சரீரத்தில் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணவும் முடியல, தேவைகள் சந்திக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் கேட்குறீங்கள, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் அவர்கிட்ட அப்படியே பேசுங்க, ஃப்ரீயாக பேசுங்க, பாசமாக அவர்கிட்ட பேசுங்க. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய மனசு அவருக்கு மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க மனசில் ரொம்ப பிடிச்சிரும். ஆனால் அவங்களுக்காக வாழும்போது வாழ்க்கை சீரழிஞ்சிடும். அவங்கள பிடிச்சதுக்காக நீங்கள் வாழ நினைக்காதீங்க. தாயின் கல்வி நம்மளை உருவாக்கினவருக்காக வாழ நினைங்க. நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. அந்த அன்பு தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னையெல்லாம் ஒருவன் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கீங்களே. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா, அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும்பா, கிருபை உண்டாகட்டும். ஆண்டுடைய பரிசுத்த பிரசனம் ஒவ்வொருத்தர் மேலே கடந்து வரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.